Hello Tamil viewers. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூலும்ஸ் லா. இந்த கூலும்ஸ் லா எதை பற்றி பேசுது, அதே மாதிரி அது என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, அந்த டேர்ம்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஸ் எல்லாமே என்னங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். அதே மாதிரி கூலும்ஸ் லா வந்து அந்த ஃபார்முலா ரெப்ரசென்ட் பண்ணுறது இல்லாமல் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம் அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் மல்டிபிள் சார்ஜஸ் இது எல்லாமே இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் கூலும்ஸ் லா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ கூலும்ஸ் லா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரெண்டு சார்ஜ் எடுத்துக்குவோம். ஸோ சார்ஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கேன், செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ என்ன கூலும்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர்களால் ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு சார்ஜ் கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குமா இவருங்க, இந்த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, இப்போ இதுக்கு நம்பர் 1 2ன்னு கொடுத்துக்கோம். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ். அப்படியே ரெண்டு மேக்னிடியூட். ஓகேவா? ஸோ இந்த மேக்னிடியூட் 1 தான் இருக்குது. ஓகே, ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா எஃப் இஸ் டைரக்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ எஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சார்ஜோட மேக்னிடியூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, ஆனால் டிஸ்டன்ஸுக்கு பாருங்கள் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேஸில் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் அந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், 2rன்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ இந்த கேஸுக்கு ஃபோர்ஸ் F1 வச்சுக்கோம், இந்த கேஸுக்கு ஃபோர்ஸ் F2 வச்சுக்கோம். இப்போ F2 என்ன ஆகுதுங்கிறது பாருங்கள். ஸோ F1 by F2 நான் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக என்ன வருங்க, 4r² by r²ன்னு வரும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வந்து F2 is equal to F1 by 4. அப்போ என்ன ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் நான் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு ஃபோர்ஸ் 4 மடங்கு குறையுது. அப்படின்னா டிஸ்டன்ஸ் போக 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 செப்பரேஷன் வந்து அதிகமாக ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரைட்? சரி, ஓகே. இப்போ அந்த ஃபோர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ இதில் சொல்லிட்டார் கூலும்ஸ் லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் சார்ஜஸ். ரொம்ப முக்கியமே அதுதான், பாயிண்ட் சார்ஜஸ். Okay, force between 2 point charges is directly proportional to the magnitude of the two charges and inversely proportional to the square of the distance between them. இதான் கூலும்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ மேத்தமெட்டிக்கலி எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஸோ F is equal to, இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னா ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணுறாரு K அப்படின்னு. ஸோ Q1 Q2 by R². ஓகே, ஸோ இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1/4πε0, 1/4πε0 Q1 Q2 by R². ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q1 Q2 மாடுலஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், ஏன்னா இதில் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதே மாதிரி R மாடுலஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம், அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நொட்டேஷனும் இருக்குது. வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கூலும் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ 1/4πε0 இல்லை கேக்கு பதில் இந்த வேல்யூ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 1/4πε Q1 Q2 by R². ரைட்? ஓகே, என்னது இது ε0 அப்படின்னா என்ன? ε0 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட்டிவிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். ஸோ என்னன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் இல்லை வேக்யூமில் வந்து அது போகிறதுக்கு பர்மிஷன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேனாவை தூக்கி போகிறோன்னா நார்மல் ஏரில் தூக்கி ஏரில் அந்த பேனா வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு எவ்வளோ பர்மிஷன் இருக்குது, எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். அதே மாதிரி தான் ஸோ இந்த F0 இதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பெர்மிட்டிவிட்டி, பர்மிஷன் டு ட்ராவல். இந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் போகிறது, வேக்யூமில் போகிறதுக்கான பர்மிஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இந்த டேர்ம் F0 போடுறோம். அது வந்து இந்த இடத்துல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம், 1/4πε0. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்னது இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கூலும்ஸ் லா வந்து பாருங்கள். ஸோ கூலும்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மோஸ்ட்லி வேலிட் ஒன்லி இன் வேக்யூம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூமில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட்டாக வேலிடாக இருக்கும். ஓகே, சரி, வேக்யூம் தவிர வேறு ஏதாவது மீடியம் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, வேறு ஏதாவது மீடியம் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும், 1/4πε0 into εr Q1 Q2 by R².
ஓகே, ஸோ என்னன்னா என்னவோ எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் எப்சிலான் ஆர். இந்த எப்சிலான் ஆர்னா என்ன அர்த்தம்னா அது ரெப்ரசன்ஸ் த permittivity of the medium. Permittivity of the medium. ஸோ ஜஸ்ட் சின்னதாக மாடிஃபை ஆயிருக்கு அவ்வளோதான். ஸோ அந்த மீடியம் permittivity இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு? ஒன்லி த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட மேக்னிடியூட், அதோட குவான்டிட்டி எவ்வளோங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த கூலும்ஸ் லா பற்றி ஒரு சில விஷயம் என்ன தெரியணும்னா, இது ஒன்று மோஸ்ட்லி வேலிட் ஒன்லி இன் வேக்யூம் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கூலும்ஸ் லா ஃபோர்ஸ் பார்த்தீங்களா? ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட்ஸ் ஒன்லி இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஒன்லி ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன் தான். அந்த மாதிரி தான் இது வளைஞ்சுலாம் போகாது. இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து ஒன்லி இன் ஸ்ட்ரெயிட் லைன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து அதுதான், ஒன்லி இன் ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி கூலும்ஸ் லா பொறுத்த வரைக்கும் என்னது? ஒன்லி for point charges it is applicable. Coulomb's law applicable only for point charges. நீங்க வந்து பெருசா மாஸ் சார்ஜஸ்ல எடுத்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இது என்னது? only for point charges. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து it is only என்னது? for charges at rest, not moving charges. charges at rest அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, நாட் மூவிங் சார்ஜஸ், ஒன்லி சார்ஜஸ். சும்மா அப்படியே இங்கே இருக்கிற சார்ஜஸ்லாம் நீங்கள் கூலும்ஸில் அப்ளை பண்ண முடியும், மூவிங் சார்ஜஸ்க்கு கிடையாது. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும் எதுக்கு? கூலும்ஸ் லா பற்றி தெரிஞ்சுக்கிறதுல. ஓகே ஓகே அதே மாதிரி இதோட வேல்யூ நான் மென்ஷன் பண்ண மாதிரி பாருங்க. ஸோ எப்சிலானோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 8.854 into 10⁻⁻12 கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ், இதான் வந்து அதோட வேல்யூ, எப்சிலானோட வேல்யூ. ஓகே, ஐ திங்க் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ், ரெண்டு சார்ஜஸ் இருந்தால் அதோட மேக்னிடியூட். ரைட், ஓகே. ஸோ மேக்னிடியூடை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து என்னது? டைரக்ஷன் தெரியணும்ல, ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதை வந்து எப்படின்னா வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வெக்டர் ஃபார்மில் தான் நம்ம டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ we see the Coulomb's law in vector form. ஸோ ரெப்ரசன்டட் மேக்னிடியூட் சொல்லியாச்சு, டைரக்ஷன் பார்த்தோம் என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம். ஓகே ரைட். ஸோ நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்னென்னா ஒரு கன்சிடர் பண்ண போகிறோம்னா ரெண்டுமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நான் கீழே எழுதிக்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் Q2, அதே மாதிரி இது வந்து Q1. ஸோ எல்லாமே ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் லைக் சார்ஜஸ்னால வந்து கண்டிப்பாக என்னது ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் இங்கே நிற்கிறேன், என்னை மாதிரி ஒரு டூப்ளிகேட் உருவாங்க நிற்கிது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பேர் சண்டை போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன்? இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். ஸோ அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் எந்த பார்த்தீங்கன்னா என் மேலேருந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் போகும். இப்போ என்ன மாதிரி ஒரு டூப்ளிகேட் இங்கே நிற்கிறாங்கன்னா இதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் போகும். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் வந்து பாருங்கள் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, எங்கேருந்து எங்கிட்ட ஆக்ட் ஆகுதுங்கிறத நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இதே தான் சேம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இப்போ ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல, ரெண்டு சார்ஜஸ் சண்டை போகிறது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ Q2 ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோம், இவன் தான் ஃபஸ்ட்டு இப்போ அடி வாங்கினான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ Q1 எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து Q2 மேலே கொடுத்துச்சு? ஓகேவா? ஒரு குத்து விட்டுச்சுன்னு வைங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் கிவன் பை 1 on 2? எந்த டைரக்ஷனில் இருக்கும் நமக்கே பார்த்தோம்ல. இப்போ நம்ம குத்துனோம்னா என்னது? இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அப்போ இந்த பாயிண்டில் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா வந்து Q2 இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் எப்படி நோட்டேட் பண்ணுறோன்னா F21. என்னது F21? எப்படின்னா அர்த்தம், யார் அடி வாங்கினா 2, யார் அடித்தா 1. அதான் வந்து ஸோ ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் எது மேலே ஆக்ட் ஆச்சு? 2 மேலே. எது வந்து எதுனால ஆக்ட் ஆச்சுன்னா 1. அதான் வந்து 2-1 அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ யார் அடி வாங்கினா 2, யார் அடித்தா 1. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. சரி ரைட். இப்போ Q2 வந்து அடி வாங்கிட்டான். இப்போ Q2 கோவம் வந்துச்சு, என்னையாடா அடிச்ச அப்படின்னு கோவம் வந்து இப்போ என்னது? திரும்பி அவன் என்ன பண்ணுறான்? Q2 இங்கிருந்து திரும்பி Q1 அடிக்கிறான் மாதிரி.
ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா Q1 மேலே ஃபோர்ஸ். ஸோ Q1 மேலே ஃபோர்ஸ் எதனால? Q2னால. இப்போ Q2 வந்து Q1 அட்டாக் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2. ஸோ அது எப்படி எந்த டைரக்ஷனில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். ஸோ இதான் வந்து F12. ஏன் 12? ஏன்னா வந்து எதுவுமே யார் அடி வாங்கினா 1, யார் அடித்தா 2, அது வந்து பின்னாடி வரும். ஓகே, ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் நான். ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2/1. ஸோ F21. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2. அதை வந்து F12. இதை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ F21 ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தானே போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் இன் வெக்டர் ஃபார்ம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு F21 பொறுத்த வரைக்கும் R21 வெக்டர். That is with respect to F21. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேயும் 21, இங்கேயும் 21. ஓகே, இதான் டிஸ்டன்ஸ் இன் வெக்டர் ஃபார்ம். அதோட டிஸ்டன்ஸ் இன் மேக்னிடியூட் அதை வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம்ல, அந்த மேக்னிடியூடு இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இப்போ Q2 Q1 மேலே ஆக்ட் ஆகுதுல ஃபோர்ஸ், அதோட வெக்டர் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா R12. ஸோ அது வந்து இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன். ஓகே, ஸோ R12ங்கிறது டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸோட வெக்டர் ஃபார்ம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஓகே, இதான் டிஸ்டன்ஸு. ஃபோர்ஸ் தட் இஸ் என்னன்னா இமேஜின் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் நீங்கள் பால் எடுத்து அடிக்கிறீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் இருக்காலும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபோர்ஸ் விழுகும். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இன் வெக்டர் ஃபார்மில். ஏன்னா பால் எந்த டைரக்ஷனில் அடிக்கிறோம் அது இருக்குது நம்மளுக்கு. ஓகே, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடுறாருன்னா அவரை ஒரு பாலை வச்சு அடிக்கிறீங்க. அப்போ எந்த டைரக்ஷனில் போகுது, எவ்வளோ தூரத்தில் அந்த பால் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ தூரத்தில் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதுதான் வந்து இந்த ரெப்ரசென்ட் R21 R12. ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோர்ஸ்க்கான டோட்டல் ஃபார்முலா என்னென்னு எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு F21. ஸோ F21 இஸ் ரெப்ரசன்டட் பை 1/4πε0. ரெண்டு ஃபோர்ஸ்க்கான மேக்னிடியூட் டிவைட் பை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R21. ஏன்னா F21னால R21 வெக்டர், இதோட மாடுலஸ் ஸ்கொயர். ஓகே, இதான் வந்து சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது மேக்னிடியூடை ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இதை வந்து மேக்னிடியூட். இப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனுங்கிறத எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, அதுதான் என்னன்னா புதுசாக என்ன இன்க்ளூட் பண்ணோம்னா யூனிட் வெக்டர். ஸோ இந்த யூனிட் வெக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் ரெப்ரசென்ட்ஸ் அ ஃபோர்ஸ் டைரக்ஷன். ஏன்னா இந்த வேல்யூ மேக்னிடியூடை சொல்லிடும். ஓகேவா? இதுதான் டைரக்ஷனை சொல்லும். 50 நியூட்டன் எங்கிட்டு இப்போ 50 நியூட்டன் தான், இந்த சைடு 50 நியூட்டன். அது இந்த சைடுங்கிறத சொல்கிறது எது? இந்த யூனிட் வெக்டர். ஓகே, யூனிட் வெக்டர்னு என்னது? ஸோ வெக்டர் ஆஃப் மேக்னிடியூட் 1. இதுக்கு வந்து எந்த வேல்யூமே கிடையாது. ஜஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டைரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இந்த R21 அப்படிங்கிறது என்னது? ஜென்ரலாக ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். ஜென்ரலாக யூனிட் வெக்டர் அப்படின்னா என்னன்னா, யூனிட் வெக்டருங்கிறது ஃபுல் வெக்டர் பை அந்த வெக்டரோட மேக்னிடியூட். இதான் வந்து வெக்டர், யூனிட் வெக்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ அப்போ R21ங்கிறது எப்படி எழுதலாம்? R21ங்கிறது என்ன சொல்லலாம்? R21 வெக்டர் அதோட மேக்னிடியூட் பை அதோட மேக்னிடியூட். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெக்டர். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதை வந்து இது மாதிரி மாற்றி நம்ம எழுதலாம். ஸோ 1/4πε0 Q1 Q2 பை ஸோ இது வந்து மாற்றி எழுதுறேன். ஸோ இது வெக்டர் ஃபார்ம் பை அகெயின் மாடுலஸ். ஸோ இது நம்ம எல்லாமே சேம் டேர்ம் தானே. இதை வந்து எப்படி மாற்றி எழுதலாம்? 1/4πε0 Q1 Q2 பை R21 மாடுலஸ் கியூப். ஓகே, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ F21 இன் வெக்டர் ஃபார்ம், ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்ம் தானே. ஓகே, ஸோ இப்படியும் நம்ம எழுதலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? சரி, F21 ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இதே சேம் தான் F12. அப்படியே மாற்றி போட்டால் F12. ஓகே, ஸோ F12 இதே மாதிரி தான், அப்படியே கொஞ்சம் மாற்றி போட வேண்டியதான். ஸோ F12 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/4πε0 அதே தான். Q1 Q2 பை சேம் கதை தான். R12 ஹோல் ஸ்கொயர், R12 யூனிட் வெக்டர். ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட்டும் இதே மாதிரி மாற்றி எழுதிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ F12 வெக்டர் வந்து 1/4πε0 இங்கே பாருங்க. ஸோ Q1 Q2 பை R12 வெக்டர்
cube r12 வெக்டர். ரைட், ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்மில் ரொட்டேட் பண்ணியாச்சு. என்னன்னா வெக்டர் ஃபார்ம் எதுக்கு போடுறோம்? ஸோ டு ரெப்ரசன்ட் போத் வெக்டர்னாலே மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ பாருங்க, இதுதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட், இது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டைரக்ஷன். ஓகே, ஸோ இதான் வந்து கூலும்ஸ் லா வெக்டர் ஃபார்ம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபார்ம் நான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். இதே வந்து இன்னொரு ஃபார்ம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ கூலும்ஸ் லா வெக்டர் ஃபார்மில் இது ஒன் ஆஃப் தி ஃபார்ம். இதே மாதிரி ஒன்றும் அடுத்து போகிறது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ கூலும்ஸ் லா வெக்டர் ஃபார்மில் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வெக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து இருக்குது எனக்கு சார்ஜ். இந்த பாயிண்ட்டை Q1 எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து Q2. ஓகே, ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து ஓகேவா இந்த மாதிரி வந்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 2 பால் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ நான் தான் ஆரிஜின். இப்போ ஏன்ட்டு இந்த பால் 2 எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது? ஓகேவா, அப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்? இந்த 2 பாலுக்கு இப்படி வைப்போம், உங்களுக்கு தெரியுற மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த 2 பாலுக்கு நடுவில் இது 2 சார்ஜாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கு 2 நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன், இதோட பொசிஷன் எங்கே இருக்குது? இந்த ஆரிஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ நான் தான் ஆரிஜின் வச்சுக்கோங்க. ஏன்றது இந்த பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இந்த பால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை வச்சு அதை ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல். ஓகே, இது வந்து என்ன நோட்டேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம R1 வெக்டர்னு எடுத்துக்கோம், இதை வந்து R2 வெக்டர்னு எடுத்துக்கோம். இந்த கேப்பை லெட் அஸ் டேக் இட் அஸ் டெல்டா R வெக்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இஃப் இட் இஸ் F21. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து F12. ஓகே, ஸோ F21 F12 இதை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக நோட்டேட் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கேஸ் எடுத்துக்குவோம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2/1. ஓகேவா, ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 2/1ங்கிறது கண்டிப்பாக இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டைரக்ஷன் போகிறப்ப பாருங்கள், ஸோ இது எல்லாமே இந்த டைரக்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து R1 பாருங்கள், இட் இஸ் கிளாக் வைஸ், டெல்டா R கிளாக் வைஸ், ஆனால் R2 ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இது எப்படி எழுதலாம்னா பாருங்கள், ஸோ R1 வெக்டர் ப்ளஸ் டெல்டா R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R2, ஏன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ்னால். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன எழுதலாம்? டெல்டா R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். இதெல்லாம் பொசிஷன் வெக்டர்ஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல டெல்டா ஆர்னா என்னது? நத்திங் பட் R21 வெக்டர். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தானே 2 from 1, R21. ஸோ R21 வெக்டருங்கிறது என்னது? நத்திங் பட் R2 வெக்டர் மைனஸ் R1 வெக்டர். ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வெறும் இருக்குது. இதே மாதிரி இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1/2 F12 எடுக்கிறப்ப டைரக்ஷன் என்ன இருக்கும்? இந்த ஆரோ மார்க்கை அப்படியே மாற்றிட வேண்டியதான். ஓகே, ஸோ ஆரோ மார்க்கை அப்படியே மாற்றிட வேண்டியதான். ஸோ இந்த நேரத்தில் என்ன வரும்? ஸோ இது அப்படியே பாருங்கள், எதெல்லாம் வந்து சிமிலராக இருக்குது? இது ஆன்டி கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். R1 மட்டும் கிளாக் வைஸில் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? R2 ப்ளஸ் டெல்டா R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R1 வெக்டர். ஸோ இதுலேருந்து என்னது? டெல்டா R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R1 வெக்டர் மைனஸ் R2 வெக்டர். ஓகே, ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? இதில் இந்த கேஸ் டெல்டா R என்னது? நத்திங் பட், ஏன்னா 2 on 1 அப்படிங்கிறப்ப R12 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு R1 வெக்டர் மைனஸ் R2 வெக்டர். அவ்வளோதான், வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வெக்டர்ஸ் இதை ரெப்ரசென்ட் பண்ண தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் F21 எப்படி எழுதலாம்? 1/4πε0 Q1 Q2 by, ஸோ R21 மாடுலஸ் ஸ்கொயர் இன்ட்டு R21 யூனிட் வெக்டர். ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதுகிறோம், 1/4πε0. ஸோ R21 என்ன பார்த்துருக்கோம்? R2 மைனஸ் R1 வெக்டர் ஸ்கொயர். ஸோ இந்த R2னே நம்ம மாற்றி எழுதலாம், வெக்டர் பை மேக்னிடியூட். ஸோ அதான் எழுத போகிறேன் நான். ஸோ இதான் வெக்டர் பை அதோட மேக்னிடியூட். மேக்னிடியூட்னா இதான் R2 மைனஸ் R1. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் என்னது? F21 is equal to 1 by இது அப்படியே மல்டிப்ளை சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ
R2 minus R1 cube of form. So இதான் வந்து representing the position vectors. Okay, F21. So F21 எப்படி போட்டோமோ அதே மாதிரி F12. F12 எப்படி எழுதலாம்? 1 by 4 pi epsilon naught. So Q1 Q2 by modulus of R1 minus R2 cube of, so இங்கே R1 vector minus அப்படியே மாற்றி எழுதணும், அவ்வளோதான். இதான் வந்து F21 F12 with respect to position vectors. ஓகேவா? ஸோ இதை நம்ம முன்னாடியே நம்ம பழசு எப்படி எழுதணும், நம்ம ஃபுல் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ F21ங்கிறது எப்படி எழுதிருப்போம் நம்ம, ஸோ கியூப் ஃபார்மில் எழுதுவோம் நம்ம. ஸோ Q1 Q2 by R21 cube of R21 vector. ஸோ அதே தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது பொசிஷன் வெக்டர்ஸில் மாற்றி எழுதியிருக்கோம். அதே தான் F12க்கும் 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by of R12 vector. ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேரிசனுக்காக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? இது பழசு முன்னாடி இப்படி தான் எழுதணும் நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் கியூப் ஃபார்மில். ஸ்கொயர்னா இந்த இடத்துல என்னது, ஸ்கொயர் போட்டு இங்கே யூனிட் வெக்டார் வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இதான் லாஜிக். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம், ஸோ நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தெரிஞ்சாலே போதும். இதை வச்சு போடலாம். அதுவும் மேக்ஸிமம் நம்ம என்னது மேக்னிடியூட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ட்ஸ்லேயே சொல்லிடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதுக்கு முன்னாடி ஃபைன். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் due to multiple charges. ஓகே, ஸோ ஃபோர்ஸ் due to multiple charges இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம, வாட் இஸ் த கேஸ்? ஓகேவா, அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கேஸ், இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க. ஸோ லெட்ஸ் டேக் சார்ஜஸ் Q1 Q2 Q3, இந்த மாதிரி 3 சார்ஜ் இருக்குது. இப்போ என்னென்னா வந்து ஃபோர்ஸ் ஆன் ஒன் சார்ஜ் டியூ டு ரிமைனிங் சார்ஜஸ், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்குது. ஸோ 1 மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டியூ டு தீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேர்ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோன்றதை தெரியணும். அதான் பார்க்கணும். தட் இஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் ஒன் ஆஃப் த charge is the vector sum of the remaining charges. Vector sum of the remaining charges. Okay, due to principle of superposition, அது மூலமா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். So for example 1 எடுத்துக்கிறோம். So வந்து what is the resultant force on 1 பாத்தீங்கன்னா is equal to F12 plus F13. So in vector form, so 1 by epsilon naught Q1 Q2 by R12 square. So R12 unit cap. Direction ஓட சேர்த்து எழுதணும் நம்ம. So Q1 Q3 by R13 square R13 unit cap. Okay, so இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து vector sum of the forces. இதே வந்து number of forces இருக்கு. So I have forces Q1 Q2 Q3 up to Qn. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சார்ஜ் 1 எடுத்துக்கும். What is the resultant force on 1? Nothing but F12 F13 F14 up to F1n. இதை வந்து பார்த்தீங்கன்னா the vector sum of the force acting on one of the charge. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் செக் பண்ணிக்கலாம். இப்போ 2 எழுதிட்டு 2க்கு வந்து என்ன வரும்? இப்போ இதே மாதிரி பாருங்க, F2 will be என்னது, F21 plus F23, இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த நம்பருக்கு எது மாதிரி மாற்றி போட்டுக்க வேண்டியதான். ஸோ F3 எடுத்திங்கன்னா என்னது, F13 plus F23. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு சார்ஜஸ்க்கும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். அதான் பாருங்கள், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒன் ஆஃப் த சார்ஜ் இஸ் த வெக்டர் சம் ஆஃப் த ரிமைனிங் சார்ஜ், வெக்டர் சம் ஆஃப் த ஃபோர்ஸ், வெக்டர் சம் ஆஃப் த
force due to the remaining charges. Force due to the remaining charges. Okay, so இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இன்னும் ஒரு சிம்பிளாக நமக்கு என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஓகே இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம Q1, இதை நம்ம Q2, இது Q3ன்னு வச்சுக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படிங்கிறது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பார்த்துங்க Q2லேருந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் Q2லேருந்து ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ்க்கான வேல்யூ நம்பர் என்ன கொடுக்கலாம்? F12. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், F13. ஓகே, ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் parallelogram law of forces. ரொம்ப முக்கியம், parallelogram law of forces படி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த மெத்தட். என்னன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ 2 forces represented on the 2 sides of a parallelogram, அப்போ ரிசல்டன்ட் என்னது? டயகனல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த ரிசல்டன்ட்கான மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ F12 ஸ்கொயர் ப்ளஸ் F13 ஸ்கொயர் ப்ளஸ் 2 F12 F13 cos theta. தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ். ஓகே, இது மூலம் ரிசல்டன் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி டைரக்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை இதான் அதோட டைரக்ஷன், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F1 ஓட டைரக்ஷன். ஓகே, ஸோ இதே சேம் திங் பாருங்க, இதான் வந்து மேக்னிடியூட் கண்டுபிடிக்க ஃபார்முலா. தென் டைரக்ஷன் இஸ் ஈஸிலி ரெப்ரசன்டட் பை த ஆரோ மார்க் ஆஃப் த. ஓகே, இதே சேம் திங் தான் நம்ம என்னது ஒவ்வொரு சார்ஜுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Q2 பாருங்க. ஸோ Q2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுமா, அதே மாதிரி இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுமா. ஸோ இதோட ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா அலாங் த டயகனல். பிகாஸ் இது அப்படியே ஒரு பேரலோகிராமாக இழுத்து விட்டோம்னா திஸ் இஸ் வில் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, இதே சேம் திங் Q3க்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இந்த டைரக்ஷனில் அதே மாதிரி இந்த டைரக்ஷனில் ரிசல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதே ஒரு பேரலோகிராமாக இழுத்து விட்டோம்னா this will be the resultant force. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மல்டிபிள் சார்ஜஸாக இருந்தால் வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இண்டிவிஜுவல் சார்ஜ் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் இதில் வந்து இப்போ இந்த கூலம்ஸ்லே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சார்ஜுமே வந்து ப்ளஸ் Q தான் பார்த்தோம். இதே வந்து வேறு சைன் இருந்தால் யோசிச்சு பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் Q ஒரு ப்ளஸ் Q இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சினிமாலாம் காமிப்பாங்க, ஹீரோ எல்லாம் கடைசியாக சேர்றப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட்லேருந்து ஒன்று இப்படி ஓடி வருவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஹீரோ ஓடி வராரு, இங்கே வந்து ஹீரோயின் வந்து ஓடி வருவாங்க. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த டைரக்ஷனில் ஓடி வராரு, இவங்க இந்த டைரக்ஷனில் ஓடி வருவாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கும். ஸோ இது இந்த டைரக்ஷனில் அட்ராக்ஷன் இருக்குது. ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும், இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் சைனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னது ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். இதே வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறாங்க, ரெண்டு பேர் பிரிஞ்சு போகிறப்ப என்ன ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ், ரெண்டு பேரும் சில மூவிலாம் பார்த்துருப்போம், ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷன்லாம் காட்டுவாங்க. ஸோ இது இந்த டைரக்ஷனில் போகும், இது இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ டிபெண்ட் அப்பான் த சைன். இப்போ ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் அதே தான், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் இதான் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஓகே, ரெண்டுமே ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் கூலும்ஸ் லா. அதை ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி அதோட டைரக்ஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே, தேங்க்யூ.